சகோதர சகோதரிகளே, ஆப்பிரிக்கா கண்டத்தில் லிபியா என்ற ஒரு நாடு உள்ளதை நாம் அறிவோம். பல்வேறு ஊழல்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் உட்பட்டு அந்த நாடு கடன்களாலும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் இருந்த பொழுது ஆர்சிசி என்று சொல்லப்படக்கூடிய ரெவல்யூஷனரி கமாண்ட் கவுன்சில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இளம் இராணுவ வீரர்களை கையில் எடுத்து ஒரு புரட்சி மூலமாக ஆட்சிக்கு வந்தவர் முகமது கடாஃபி என்று சொல்லப்படக்கூடியவர். மேற்கத்திய நாடுகள் அவரை ஒரு மோசமான ஒரு நபராக சித்தரிக்க முயன்றாலும் 1969 முதல் 1977 ஆண்டு வரை மிக சிறந்த முறையில் அந்த நாட்டை வழிநடத்தினார். அதன் பின்பாலும் அவருடைய அந்த புரட்சி இயக்கமானது 2011 ஆண்டு வரை சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தது. ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் இலவச கல்வி, போதுமான மருத்துவ சேவை, எல்லோருக்கும் வேலை என்று எல்லாருக்கும் எல்லா விதமான சலுகைகளையும் அந்த நாடு செய்தது. ஒரு தனிப்பட்ட மனிதனின் சராசரி வருமானம் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 11,000 அமெரிக்க டாலர்கள், அதிகபட்சம் 33,000. அப்படின்னா ஏறத்தாழ வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் சம்பாதிக்க முடியும் என்ற லெவலுக்கு அவர் கொண்டு வந்தார். ஆனால் உலக நாடுகள் இவரை ஒரு மோசமானவராக காட்டியது. இவர் இவ்வாறு இந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கான காரணம், தன் நாட்டு மக்களை, தன் நாட்டு தலைவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள், தன் நாட்டு மக்களை இவர்கள் சரியாக வழிநடத்தவில்லை, எனவே பொறுத்தது போதும், தான் ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஆட்சியை கையில் எடுத்து மக்களை சரிவர பேணி பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான அடிப்படை காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். ஆனால் மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து அவரை பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி, குறிப்பாக நெல்சன் மண்டேலாவை ஆதரிக்கிறார் என்றும் யாசர் அராபத்தை ஆதரிக்கிறார் என்றும் சொல்லி அவரை ஓரம் கட்டி அவரை கொலை செய்தார்கள். ஒரு பக்கம் இவர் எதற்காக உள்ளே வந்தார்? தன் நாடு நன்றாக இருக்க வேண்டும், தன் நாடு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முகமது கடாஃபி என்பவர் உள்ளே வந்து மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். இந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுவிட்டது என்பது நாம் அறிவோம். நமது நாட்டிலும் கூட எப்பொழுது மாநில அரசுகள் சரிவர இயங்கவில்லை என்று கருதப்படுகிறதோ அப்பொழுது கவர்னர் ஆட்சி என்று சொல்லி மாநில அரசை ஒதுக்கிவிட்டு தானாகவே முன்வந்து மத்திய அரசின் தயவால் ஆட்சி செலுத்தக்கூடிய முறை இருக்கிறது. அது பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்டதையும் நம்முடைய காலகட்டங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல டெல்லியை மையமாக வைத்து இயங்கும் மத்திய அரசு சரிவர செயல்படவில்லை என்றாலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஜனாதிபதி நினைத்தால் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர முடியும். அதாவது நம் மக்களை சரிவர ஆள்வதற்கு போதுமான திராணியை கொண்டிராமல் மாநில அரசோ மத்திய அரசோ இருந்தால் அதற்கு மாற்றாக 2 வகையான வழிமுறைகளை நம்முடைய நாடு கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் மக்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளோ, மக்கள் அல்லது அரசியல்வாதிகள் அதிகப்படியான ஊழல்களை செய்கிறார்கள் என்று கருதுகிற இடத்தில் இராணுவமானது தன்னுடைய கைகளில் அந்த ஆட்சியை புரட்சி செய்து எடுத்துக்கொள்கிறது என்பதை நாம் அறிவோம். இவையெல்லாம் நமது அண்டை காலங்களில் நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் நாம் கண்ட மாற்று ஆட்சி முறை. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் எரேமியா வழியாக தன்னுடைய மன குமுறுதலை கொட்டுகின்றார். நான் என் ஆடுகளை மேய்ப்பதற்கு என்று ஆயர்களை நியமித்தேன், ஆனால் அவர்கள் சரிவர என் ஆடுகளை மேய்க்கவில்லை, சரியாக பராமரிக்கவில்லை, அந்த ஆடுகளை எல்லாம் சிதறடித்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கின்றார். ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு
அவனுடைய சொந்தக்காரர்கள் மேய்க்கலாம் அல்லது கூலிக்காக நபர்கள் மேய்க்கலாம். இவர்கள் கடமைக்காக ஆடுகளை மேய்த்து சரிமுறை முறையில் பராமரிக்காமல் ஆடுகளெல்லாம் சிதறடித்துவிட்டு ஏனோ தானோ என்று ஆட்சி செலுத்திய அந்த காலகட்டத்தில் கடவுள் இந்த மனிதர்களை நம்பியது போதும், தான் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்து என் மந்தையை மேய்க்க வேண்டும், என் ஆடுகளை பராமரிக்க வேண்டும் என்று நியமித்தாரோ அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யாத பொழுது கடவுளே நேரடியாக தலையிடுகின்றார். பொறுத்தது போதும், இதுவரை நீங்கள் என் ஆடுகளை மேய்த்தது போதும், இனி நானே ஆடுகளை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்களை நியமிப்பேன். தாவீதின் குலத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றும். அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சொல்லுகின்றார். இதுவரை எத்தனையோ இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் என்று நிறைய அரசர்கள் என்று சொல்லி நிறைய வாய்ப்புகளை கடவுள் கொடுத்தார். எத்தனை அரசர்கள் துவக்கத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஆனால் ஆரம்பத்தில் கீழ்ப்படியவில்லை. நிறைய இறைவாக்கினர்கள் துவக்கத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, கடைசியில் கீழ்ப்படிந்தார்கள். அதே சமயத்தில் போலி இறைவாக்கினர்களும் ஆயிரக்கணக்கில் அங்கும் இங்குமாக தோன்றி கடவுளின் மந்தையை சிதறடித்தார்கள். எனவே கடவுள் ஒரு கட்டத்தில், நீங்கள் என் ஆடுகளை மேய்த்தது போதும், உங்களால் என் ஆடுகளை சரிவர மேய்க்க முடியவில்லை, இனி நானே மேய்த்து கொள்வேன் என்று சொல்லி தாவீதின் குலத்தில் இருந்து தன் மகனாகி இயேசு கிறிஸ்து தோன்றி இந்த ஆடுகளை சரிவர மேய்ப்பார் என்ற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் சீடர்களும் திருத்துதர்களுக்கும் அதே கட்டளையை கடவுள் கொடுக்கின்றார். பல்வேறு ஊர்களுக்கு 2 பேராக அனுப்பி அவர்கள் திரும்பி வரும்பொழுது, ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்தோம், உமது பெயரால் பேய்களை ஓட்டினோம், நல்ல செயல்களை செய்தோம், நற்செய்தி அறிவித்தோம் என்றெல்லாம் கடவுள் சொல்லுகின்றார். மக்கள் திருத்தூதர்கள் சொல்லுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து மிக மகிழ்ச்சியுற்று அவர்களை ஓய்வெடுக்க சொல்லி அக்கறைக்கு அழைத்து சென்ற பொழுது ஏராளமான மக்கள் பின்தொடர்கிறார்கள். ஒரு வகையில் தன்னுடைய திருத்தூதர்கள் ஓய்வெடுக்க வேண்டும், அவர்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும். ஆனால் இந்த மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு இயேசுவை தேடி தேடி பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஓய்வெடுத்து மீண்டும் மறுமுறை தான் காத்திருக்க இயலாது என்று சொல்லி இயேசுவை நேரடியாக இறங்கி, இவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார், பல்வேறு புதுமைகளை அடையாளங்களை செய்தார் என்பதை நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு வகையில் மேய்ப்பர்களாக இருக்கின்றோம். குடும்பத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, நம் பிள்ளைகளை வழிகாட்டுவதற்கான பொறுப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர்களை சரிவர மேய்க்க வேண்டும், அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும். இது நம்முடைய கடமை. இன்னும் அரசியலில் நம்முடைய கடமை இருக்கிறது, சமூகத்தில் நம்மளுடைய கடமை இருக்கிறது. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும், யாரையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நமக்கு சமூக அரசியல் கடமைகள் நிறைய இருக்கிறது. இவையெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு ஆசிரியராக இருந்தால் தனக்கு கீழுள்ள மாணவர்களை சரிவர படிக்க பாடம் சொல்லிக் கொடுத்து அவளை பக்குவப்படுத்தி கொண்டு வர வேண்டும். பெற்றோர்கள் என்றால் தன் குழந்தைக்கு தேவையான நன்னெறிகளையும் அடிப்படை மனசாட்சியையும் கட்டமைக்கக்கூடியது பெற்றோர்கள். தேவையான மறைக்கல்வியை பங்கில் நடக்கும் பொழுது அவர்களை அனுப்பி வைத்து நல்ல புத்தியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல முறையில் அவர்களை வளர்த்து எடுத்து நல்ல ஒரு மனிதனாக ஒரு குறிப்பிட்ட வயது வரை கொண்டு வந்து சேர்ப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அதுபோல எங்களுக்கும் 1000 கடமைகளை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த கடமைகளிலிருந்து நாம் தவறும் பொழுது, நீங்களும் நாங்களும் தவறும் பொழுது கடவுள் நேரடியாக குறுக்கிடுவார். குடும்பத்தில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்யவில்லை என்றால், பங்கில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்யவில்லை என்றால், என்னுடைய பணிகளை நான் சரிவர செய்யவில்லை என்றால் கடவுள் பொறுத்து பார்ப்பார். ஒரு கட்டத்தில் கடவுளே நேரடியாக வருவார். அது நான் சொல்லவில்லை, இந்த 2 வாசகத்தின் வழியாக ஆண்டவரே சொல்லி இருக்கின்றார். என் மந்தைகளை, என் பிள்ளைகளை நான் உங்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுத்த ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு குழந்தையை கொடும், ஒரு ஆணை கொடும், ஒரு பெண்ணை கொடும் என்றெல்லாம் பல்வேறு நாட்கள் நீ அழுது புரண்டாயே, அதன் மீது உனக்கு அழகான குழந்தைகளை நான் கொடுத்தேனே, நீ எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, நல்ல கிறிஸ்தவ மார்க்கத்தில் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக பெற்றெடுத்து வளர்த்திருக்கின்றாய். இல்லையே, சரிவர படிப்பதில்லை, ஆலயம் வருவதில்லை, எதையும் கேட்பதில்லை, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை என்று நிறைய குற்றங்களை
கடவுள் உங்கள் மீது அடுக்கலாம். நான் தவறு செய்தால் என் மீதும் அவர் அடுக்குவார். எனவே இந்த தவறுகளில் இருந்து நாம் விடுதலை அடைந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, யாரை மேய்ப்பதற்காக கடவுள் எனக்கு பணித்திருக்கின்றார், நான் ஒரு வேலையில் ஈடுபடுகிறேன் என்றால் அந்த வேலையை சரிவரச் செய்தால் அதுதான் என்னுடைய மந்தையை நான் மேய்த்தலுக்கு சமம். எல்லோரும் ஏதாவது ஒரு வேலையை செய்கின்றோம். குடும்பத்தில் நாம் சமையலை செய்தாலும், குடும்ப பொறுப்பை ஏற்று வீட்டிலே இருந்தாலும் கூட நம்முடைய செயலினாலும் பேச்சினாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மந்தையை மேய்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். எனவே ஒரே நாளில் எல்லோரும் எல்லா விதமான மேய்ச்சலுக்கு உட்படுத்த முடியாது. ஒவ்வொரு நாளும் அன்றாட சிறு சிறு செயல்கள், சிறு சிறு வார்த்தைகள் மூலமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தைகளை நாம் சரிவர மேய்க்க வேண்டும். நாம் மேய்க்காத பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகள் தவறான பாதையில் செல்லும் பொழுது கடவுள் அந்த குழந்தைகளை கண்டிப்பதை காட்டிலும் நம்மை தான் அதிகமாக கண்டிப்பார். எனவே கடவுள் விவிலியத்தில் பார்க்கிறோம், பல இடங்களில் நேரடியாக அவர் களமிறங்குவதை பார்க்கிறோம். எகிப்திலே ஆண்டவரின், இஸ்ராயல் மக்களின் குரல் ஆண்டவரை கேட்கிறது. அவர் பார்க்கிறார், அவர் பாரபோன் திருந்த மாட்டானா, மனமாற மாட்டானா என்று சொல்லி 10 வாதைகளை கொடுத்து பார்க்கிறார். 9 வாதை வரை அவன் மனம் மாறவே இல்லை. 10வது வாதை, கடுமையான ஒரு வாதையை கொடுத்த பொழுதுதான் அவர் மனம் மாறுகிறான். ஏனென்றால் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள, தனக்கு கீழ் உள்ள அடிமைகளாக இருந்த பொழுதும் அவர்களுக்கு 3 வேளை உணவை கொடுக்க வேண்டும் என்பது பார்வோனுக்கு தெரியாதா? தான் போரிட்டு ஜெயித்து கொண்டு வந்திருக்கிற அடிமைகளாக இருந்தாலும் அவர்களை எவ்வளவுதான் வேலை வாங்கினாலும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாதா? இந்த மக்களுக்கு போதுமான குடிக்க தண்ணீரும் உணவும் கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாதா? அது தெரியாத பட்சத்தில் அவன் அடிமைகளை கண்மூடித்தனமாக நடத்துகின்றான். அவர்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். தங்களை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆய நிலை என்று சொன்ன பொழுது மோசையை அனுப்புகிறார். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, தண்டனையை கொடுக்கிறார். கடவுளை நாம் சாதுவாகவே பார்த்து பழகிவிட்டோம். கிறிஸ்தவத்தில் அதிலும் குறிப்பாக கடவுளை சாதுவாக மன்னிப்பவராகவே நாம் பார்க்கின்றோம். அதில் தவறில்லை. ஆனால் கடவுளின் மறுபக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டில் தேவாலயத்தை வியாபார சந்தையாக மாற்றும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடும் அவருடைய கடினமான சொல்லாடல்களும், ஏரோதுக்கு எதிராக இயேசுவின் கடினமான சொல்லாடல்களை பார்க்கும் பொழுது அவர் நேரடியாக குறுக்கிடக்கூடியவர். வரலாற்றில் குறுக்கிட்ட கடவுள் நம் வாழ்க்கையிலும் குறுக்கிடுவார். எப்பொழுது நாம் நம்முடைய மந்தைகளை, நம் கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கும் பொழுது. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் அனைவரும் கடவுளின் மந்தைகள். ஒருவேளை ஒரு சில ஆடுகள் முதிர்ந்த ஆடுகளாக இருக்கலாம். அந்த ஆடுகள் தனக்கு கீழுள்ள ஆடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும். தனக்கு கீழ் உள்ள ஆடுகள் அதற்கு கீழுள்ள ஆடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும். இது தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆட்டுக்கொட்டில் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய ஒரு செய்தி. எனவே இந்த செய்தியைத்தான் கடவுள் இன்றைய வாசகத்தில் எரேமியா வழியாக சொல்லி அவர் மன வேதனைப்பட்டு சொல்லுகின்றார். எனவே தான் தன் மகன் இயேசுவை, அவர் இறந்தாலும் பரவாயில்லை, அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஆடைகளையெல்லாம் துறந்து இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக அவர் உயிரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, தன் உலகை மீட்பதற்காக தன் மகனை அவர் தியாகமாக கொடுக்கின்றார். எனவே தன் ஒரே மகனையே கொல்லும் அளவுக்கு நம்மீது அன்பு கொண்டிருந்த கடவுள் அதை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது நம்மீது அவர் நடவடிக்கை எடுக்கவோ, நம்மீது குறுக்கிடவோ எவ்வளவு நேரமாகும்? ஒரு கணம், ஒரு நொடி பொழுது போதும். உலகம் சுற்றுவது ஒரு நொடி நின்றால் நாம் எல்லோரும் காலி. கடவுள் நம் மீது தன்னுடைய கோப பார்வையை ஒரு கணம் திருப்பினால் நம் வாழ்வை சூன்யமாகிவிடும். எனவே நமக்குரிய கடமைகளை நாம் செய்வோம். நம்மளிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை சரிவர பேணி வளர்த்தி எடுப்போம். இல்லை என்றால் இன்றைய உலகத்தை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் மாணவர்கள், குழந்தைகள் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வருகிறது என்றால் வீட்டில் இருந்துதான். சிறு வயதிலே, பள்ளி பருவத்திலே மாணவர்கள் இன்று கஞ்சா போதைக்கு அடிமையாகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள், தவறான நண்பர்கள். இதற்கு காரணம் முழுக்க பெற்றோர்கள். எனவே இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதற்கு காரணமாக இருந்தால் கடவுள் உங்களை அகற்றி விடுவார். உங்களை அகற்றுகிறாரோ, எங்களை அகற்றுகிறாரோ, இல்லை அந்த தவறு செய்த
குழந்தைகளை அகற்றுகிறாரோ தெரியவில்லை. எனவே கடவுளின் வார்த்தை மிக பொல்லானது. ஏனென்றால் சின்னஞ்சிறிய இந்த சகோதர சகோதரிகள் யாருக்காவது இடர்களாக இருந்தால் அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் ஆழ்த்துவது எளிது என்று சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து குழந்தைகளுக்கு அதை ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமலே. எனவே அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள், செய்கின்ற தவறுகள் எல்லாம் இந்த சமூகத்திலிருந்து வரக்கூடியது. சமூகம் என்று சொன்னால் அது நாம் தான். எனவே அதை நாம் உணர்ந்து, நம் பொறுப்பை சரிவர உணர்ந்து, நம்முடைய பாதைகளை செம்மையாக்கி, கடவுள் நம்மிடம் தந்திருக்கக்கூடிய மந்தைகளை ஆண்டவரே தெரியாமல் செய்துவிட்டேன், இனி சரிவர மேய்ப்பேன். கடவுள் மன்னிக்க வல்லவர், மனம் திரும்பக்கூடிய எந்த ஒரு நபரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆனால் கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நாம் ஒரு நொடிப்பொழுது அல்லது ஒரு நாள் 2 நாள் மனமாறிவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கை முறைக்கு வந்தமை என்றால் கடவுளின் கோபம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இறையிலும் சொல்லவில்லை, விவிலியம் சொல்லவில்லை. கடவுள் அன்பாக இருக்கிறார், அது நமக்கு தெரியும். அந்த அன்பாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படி பொங்கி எழுந்திருக்கின்றார் என்பதையும் நாம் அறிவோம். எனவே அப்படிப்பட்ட கடவுளின் சினத்திற்கு ஆளாகாமல் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தை நம்முடைய மந்தை அல்ல, அது கடவுளின் மந்தை. நம் பிள்ளைகள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தாலும் அவர்கள் நமக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள் அல்ல. முதலாக அவர்கள் சொந்தமாக இருப்பது கடவுளுக்குத்தான். எனவே அந்த குழந்தைகளை, கடவுளின் அந்த வாரிசுகளை சரிவர மேய்த்து வழிகாட்டி கொண்டு வருவது நம்முடைய கடமை. அதில் தவறும் பட்சத்தில் கடவுள் குறுக்கிடுவார் என்ற ஒரு இறை அச்சத்தோடு வாழ்வோம். அவ்வாறு இறை அச்சத்தோடு வாழ்ந்துவது மட்டுமல்லாமல் மனம் திரும்பி நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தைகளை சரிவர பேணுவோம். அவ்வாறு பேணும் பொழுது நாம் கேட்கக்கூடிய மன்றாட்டுகளை கடவுள் ஏற்றருள்வார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். எனவே அந்த ஒரு எண்ணத்தோடு அதற்கான வரவேண்டி திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.